இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த நீங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் வந்து என்டர் ஆக போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 5 திங்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் காலேஜ் லைஃப்பில் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் போகும்போதோ இல்லை காலேஜ் முடிச்சு வெளியே போகும்போதோ கண்டிப்பாக வந்து ரெக்ரெட் பண்ணுவீங்க. அண்ட் டோன்ட் வரி, நான் வந்து எந்த ஒரு புல்ஷீட்டான அட்வைஸையோ இல்லை அவுடேட்டடான ஒரு அட்வைஸையோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறதில்ல. எதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு நான் காலேஜ் படித்தப்போ அண்ட் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆச்சோ அதை மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஐ நோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எண்ட் வரையும் பார்த்துருங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, என்னை யாருன்னு தெரியல அப்படின்னா, என்னோட நேம் அரவிந்த். நான் இப்போ தான் ரீசெண்டாக என்னோட காலேஜ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இப்போ கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் பார்ட் டைமாக இந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் அ 22-year-old அடல்ட்டாக நான் பாஸ்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலில் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலில் இருக்க கண்டென்ட்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாலே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அப், த வெரி ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு ஃபாலோ இன் யுவர் காலேஜ் லைஃப் இஸ் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. எஸ், நம்ம காலேஜ் போன உடனே நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டை வந்துட்டு சூஸ் பண்ணணும் அண்ட் நல்ல ஒரு கேங் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். என்னால் உங்களோட மைண்ட் வைஸை நல்லா கேட்க முடியுது. நண்பனில் ஏது ப்ரோ நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தானே, இதெல்லாம் அங்கே சினிமாவில் நல்லாயிருக்கும், பட் ரியல் லைஃப்பில் செட்டே ஆகாது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் 5 people யூ ஸ்பெண்ட் த மோஸ்ட் டைம் வித். இது வந்து ஜிம் ரோனோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் பாப்புலர் கோட்னு சொல்லலாம். இந்த கோட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எந்த 5 பேர் கூட உங்களோட டைமை மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட குவாலிட்டிஸ் அண்ட் பிஹேவியர் உங்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண தான் போகுது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது கண்டிப்பாக உங்களை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் இயர் போக போகிற ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங்னா நெக்ஸ்ட் வர போகிற 4 years, ஆர்ட்ஸ்னா நெக்ஸ்ட் வர போகிற 3 years, அண்ட் மெடிக்கலாக நெக்ஸ்ட் வர போகிற 4.5 to 6 years கம்ப்ளீட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா அவங்களோட குவாலிட்டிஸ் அண்ட் ஹேபிட்ஸ் எந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஈவன் குட், பேட் அண்ட் அக்லி. அவங்கக்கிட்ட என்னென்ன குட் குவாலிட்டிஸ் இருக்கோ, குட் ஹேபிட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் உங்ககிட்டயும் இருக்கும். அவங்கக்கிட்ட என்னென்ன பேட் குவாலிட்டிஸ், பேட் ஹேபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்டயும் இருக்கும். அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து மினிமம் பர்சன்டேஜ்லையாச்சும் உங்ககிட்ட இருக்கும். ஜஸ்ட் நீங்களே ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள், அதாவது உங்கள் ஸ்கூல் டைமில் நீங்கள் யார் கூட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தீங்க, யார் கூட உங்களோட டைம் வந்து மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. அவங்கக்கிட்ட என்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கோ அதே குவாலிட்டிஸ், அதே ஹேபிட்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்ககிட்ட 90% டிட்டோவாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்ககிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே உங்ககிட்டயும் இருக்கும். என்ன நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோட காலேஜ் லைஃப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவன் டெக் நர்ட், ஒருத்தவன் ஜிம் ராட், ஃபினான்ஸ் ஃபெனட்டிக், ஏ கார் கை அண்ட் அ பிப்ளியோஃபைல். எனக்கு ஆப்வியஸாக வந்து டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அண்ட் ஃபிட்னஸ்லேயும் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அண்ட் புக் ரீடிங்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட சேனல் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கரண்ட்டாக என்னோட 5th புக்கை படிச்சுட்ருக்கேன். அண்ட் ஃபினான்ஸ்லேயும் வந்து எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. எனக்கு என்னென்னலாம் ஃபினான்ஸில் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வந்து நல்லாவே நாலேஜ் இருக்குது. அண்ட் கடைசியாக கார் கை. யாருக்கு தான் வந்து கார்ஸ்னால் பிடிக்காது? எஸ்பெஷலி மென் லவ் கார்ஸ் மோர் தென் விமன், இல்லையா? ஸோ எனக்கும் கார்ஸை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, காசில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர்கிட்ட இருக்க அதே குவாலிட்டிஸ் என்கிட்டயும் இருக்குது. அண்ட் இதே தான் அங்கேயும் அப்ளிகபிள். என்கிட்ட இருக்க குவாலிட்டி அவங்ககிட்டையும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இதுக்கான ரீசன், நாங்கள் எல்லோரும் மோஸ்ட்டாக எங்களோட டைமை ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால தான் எங்களோட குவாலிட்டிஸ் அண்ட் ஹேபிட்ஸ் ஓரளவுக்கு சேமாக இருக்குது. இதே தான் உங்களுக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியே ஆகணும். நான் வந்து அதுக்காக யாராவது வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா பேச வேணான்னு சொல்ல, ஜாலியாக எல்லாரு கூடயும் பேசுங்க, ஜோவியலாக எல்லாரு கூடயும் பழகுங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மட்டும் குவாலிட்டியாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் வந்துட்டு யாராவது மச்சான் அரியர் வச்சாதாண்டா கெத்துன்னு சொல்லிட்டு இருந்தானா அவனுக்கு செகண்ட் திங் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பி ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் போன வாட்டி நம்ம கண்ணு முன்னாடி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். எந்த ஒரு ரீசனும் சொல்லி அவாய்ட் பண்ணாமல். அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வரணும், கிரேட்டாக வரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தாலே போதும். அதில் வந்து ஒரு 10% நாலேஜ் நமக்கு அதில் வந்து கெயின் ஆனாலோ, இல்லை ஒரு 10% நம்மளோட டேலண்ட்டை வந்து காட்ட முடிஞ்சாலோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் நம்ம இதில் வந்து தோத்துட்டாலோ இல்லை வந்து கரெக்டாக பண்ணலைனாலோ மற்றவன் என்ன சொல்லுவான், மற்றவன் என்ன நினைப்பாங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே அந்த மைண்ட் செட்டை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் காலேஜ் முடித்த வாட்டி நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி காலேஜில் எந்த ஒரு விஷயமும் ட்ரை பண்ணாமல் ஸ்கூல் முடிச்சப்போ எப்படி இருந்தோமோ இப்போயும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மூணாவதாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் போத் ஸ்கில்ஸ் அண்ட் அகாடமிக்ஸ். ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இப்போ நிறைய பேர் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கில்ஸ் தான் முக்கியம், ஸ்கில் செட் தான் முக்கியம், அகாடமிக்ஸ் வந்து தேவையே இல்லை, அகாடமிக்ஸ் வந்து நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து சுத்தமான போய்.
அகாடமிக்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்கில் செட் அட்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸாக இருக்க போகிறதே உங்களோட அகாடமிக்ஸ் மட்டும்தான். இன்னும் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் இவ்வளோ அகாடமிக் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் சில டாப் கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட் டிரைவுக்கே உங்களால் அப்பியர் ஆக முடியும். மினிமமாக உங்களோட CGPA 7.5க்கு மேலே இருந்தால் தான் இந்த கம்பெனியோட டிரைவை உங்களால் அட்டன் பண்ண முடியும். மினிமமாக 8.5க்கு மேலே இருந்தால் தான் இந்த கம்பெனி டிரைவுக்கே உங்களால் அப்பியர் ஆக முடியும். அதாவது அந்த பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கே உங்களால் அப்போ தான் என்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். CGPA கூட விட்டுருங்க, 0 ஆக்டிவ் பேக்லாக்ஸ். அதாவது நீங்கள் வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு அரியரும் வச்சிருக்கக்கூடாது. இஃப் சப்போஸ் நீங்கள் அரியர் வச்சுட்டீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அரியர் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை 6th செம்முக்கு முன்னாடியே வந்து கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா 7th and 8th செம்மில் தான் மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வந்துட்டு நடக்கும். கம்பெனிஸ்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது உங்கள் மேலே அரியர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் அந்த பிளேஸ்மெண்ட் ப்ரொசீஜருக்கே வந்து என்ட்ரி ஆக முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட பேசிக் க்ரைட்டீரியாவே அதுதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 6th செம்முக்கு முன்னாடி இருக்கிற எல்லா அரியரையும் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க, இல்லைனா பின்னாடி சிக்கல்ஸ் தான். அண்ட் ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது காலேஜோட அகாடமிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. அசால்ட்டாக நம்மளால் வந்து நல்ல CGPA மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் எப்படி நான் என்னோட CGPA மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லி. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், CGPA ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கமெண்ட். நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு ஸ்கில்ஸ் அண்ட் அகாடமிக்ஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 3வது விஷயம். கமிங் டு த 4th பாயிண்ட், ஃபைண்ட் யுவர் பேஷன் ஆர் பிக் அ டொமைன். என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் டு ஃபைண்ட் யுவர் பேஷன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கணும், பட் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் காலேஜ்லேயாச்சும் வந்து நம்மளோட பேஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணியே ஆகணும். பேஷனை ஃபைண்ட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும் அரவிந்த், பட் ஹவு, அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள். ஜஸ்ட் ட்ரை மல்டிபிள் திங்ஸ், ஜஸ்ட் ட்ரை நம்பர் ஆஃப் திங்ஸ். உங்களால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ட்ரை பண்ணி பார்த்ததால எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி பாருங்கள், எதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி பாருங்கள். ஒர்க் ஆன விஷயத்தில் எதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க, எதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் பர்டனே ஃபீல் ஆகலை, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு, அது ஒரு ஒர்க்காகவே உங்களுக்கு கன்சிடர் ஆகலையோ, மேபி தட்ஸ் யுவர் பேஷன். ஸோ அதுதான் உங்கள் பேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை எனக்கு நான் ட்ரை பண்ண எந்த ஒரு விஷயமும் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்ல, திரும்ப அதே விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலேஜ் படிக்கிறப்ப ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான் இந்த யூடியூப் சேனல். கெஸ் வாட், அப்போ அது வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர். அந்த யூடியூப் சேனல் வந்து எவ்வளோ ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இருந்திருக்க மாட்டாங்க. என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் எதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். பட் அது எனக்கு அப்போ ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுறாமல் நான் திரும்ப காலேஜ் முடித்த வாட்டி ஃபைனல் இயர் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணணும் அதை முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் யூ நோ த ரிசல்ட்ஸ். இந்த சேனல் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் வரலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த எதில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகுதோ அதுதான் உங்களோட பேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு பேஷனே ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ காலேஜ் டிகிரி சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த காலேஜ் டிகிரி வச்சுட்டு என்னென்ன வேலைக்கெலாம் போக முடியுமோ அதில் நிறைய டொமைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டொமைன்ஸை பிக் பண்ணி எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் எந்த டொமைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த டொமைனே உங்களோட பேஷனாக மாற்றிக்கலாம். இது ஒன் ஆஃப் த வே. ஸோ இதுதான் நான் வந்துட்டு 4th பாயிண்ட்டாக வந்து கன்வே பண்ணணும்னு நினச்சேன். உங்களோட பேஷன் அப்படி இல்லைன்னா ஒரு டொமைனை பிக் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மா இருக்கிறத விட காலேஜ் படிக்கிறப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேஷன் அண்ட் டொமைனை பிக் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். த ஃபைனல் அண்ட் த 5th ஸ்டெப் தட் யூ நீட் டு ஃபாலோ இஸ் எக்ஸ்ப்ளோர் அ லாட். நீங்கள் இதுவரையும் ஸ்கூல் வந்துட்டு ஒரு ரீஜனில் பண்ணியிருப்பீங்க, இப்போது காலேஜ் வந்துட்டு வேறு ஒரு சிட்டியில் எடுத்துருந்துருக்கலாம், வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் எடுத்துருந்துருக்கலாம், ஈவன் வேறு ஸ்டேட்டில் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்க போகலாம். அப்படி போகும்போது உங்களால் எந்த அளவுக்கு புதுசான விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். காலேஜ் முடிச்சு வரும்போது அந்த சிட்டிலேயோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ அந்த ஸ்டேட்லேயோ உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல இது கிடைக்கும், இந்த இடத்துல இது வந்து பாப்புலரு. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க, உங்களோட ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நிறைய பீப்புளை வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய எமோஷன்ஸை கற்றுப்பீங்க, நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. ஸோ அதனால் 5th ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த 5 விஷயத்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். வீக்கெண்ட் ஆனால் சினிமா போங்க, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுங்க, போஸ்ட் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட டேட் போங்க. பட் ஸ்டாக்கிங்கோ சேசிங்கோ மட்டும் பண்ணாதீங்க. என்னோட சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் மெச்சூர்டாகவும் டீசெண்டாகவும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்கிங் அண்ட் சேசிங்கை தவிர்த்துட்டு மற்றபடி என்னென்னலாம் உங்களுக்கு புதுசாக பண்ணணும்னு தோணுது, ட்ரை பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் உங்கள் காலேஜ் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் காலேஜ் படிக்கும் போது கண்டிப்பாக இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அண்ட் அதே மாதிரி உங்கள் காலேஜ் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணலாம். மற்றபடி
நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravind. Do inspire.